வணக்கம், இது வாய்மை பேச்சு. நான் உங்கள் நண்பன் பூர்ணச்சந்திரன். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தா, காவல்துறை உங்கள் நண்பன். சின்ன வயசில் நம்மளோட ஃபேவரட் ஹீரோஸ் சிவாஜி தங்கப்பதக்கம் நடிச்சிருப்பார், ரஜினி 3 முகம், கமலஹாசன் வேட்டையாடு விளையாடு, சாமி விக்ரம், காக்க காக்க சூர்யா, தெரி விஜய்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆதர்ச நாயகன் காவல்துறை உடையில் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல், ஒரு காவல்துறை இப்போ கூட பார்த்தா கூட நமக்கு கிடைக்கிற அவங்க மேலே ஒரு மரியாதை, அந்த கம்பீரம், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சில காவல்துறையினர் மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல்னால, அந்த இரத்த கரையால் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கு கெட்ட பேர் தரும் வகையில் சில காவல்துறை அதிகாரிகள் நடந்திருக்கிறாங்க. அவங்கள என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வாச்சாத்தி. இந்த வாச்சாத்தின்ற கிராமம் மிக முக்கியமான ஒரு கிராமம். நிறைய நியூஸ் பேப்பரில், நிறைய டிவிகளில் இந்த சம்பவத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஜேர்னலிஸ்ட்டுகள், நிறைய சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இது வேறு எதுவும் இல்லை, தருமபுரி பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம். அதில் ஒரு அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் நடந்த ஒரு மோதல் போக்கில் அந்த காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 18 பெண்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடிசைகளெல்லாம் எரித்தாங்க, அந்த கிணத்துல டீசல் எடுத்து ஊற்றினாங்க, அந்த ஊரையே அழித்தாங்க. அவங்க வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டுச்சு, கற்புகள் சூறையாடப்பட்டுச்சு. ஒரு காவல்துறையோட மிக மூர்க்கத்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதல் ஜூன் 20, 1992 ஆண்டு நடந்தது. இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2023 தான் அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேலே குற்ற வழக்குகள் பதியப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்கும் 10 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம காவலாக இருக்க வேண்டிய அந்த காவல்துறையினர் பெண்கள் மீது நடத்தப்பட்ட அந்த மூர்க்கத்தனமான தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடைமைகளை சூறையாடுறதுக்கு யார் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு டிக்ளைன் பண்ணாங்க. இப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் வெளியே வர ஆரம்பிச்சுது. இப்போல்லாம் ஒரு செமெண்ட் ரேசஸ் சொல்லிட்டு ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த செமெண்ட் ரேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் வளராத அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நம்மளோட சிபிஎம் தலைவர் திரு சண்முகம், அப்போ அவர் சிபிஎம் தலைவர் கிடையாது, 92வது காலகட்டத்தில் அவருடைய சீரிய முயற்சிகளாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய மிரட்டல்கள், நிறைய ப்ரெஷர்ஸ் அவர் மேலே திணிக்கப்பட்டுச்சு. இரு பெரும் திராவிட கட்சிகள் அவர் மேலே நிறைய ப்ரெஷர்ஸ் வச்சிருந்தாலும் அந்த பெண்களுக்காக ஒரு நீதி வாங்கி கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஆள் சிபிஎம் தோழர் திரு சண்முகம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வாச்சாத்தி சம்பவத்துக்காக அந்த 18 பெண்களையும் கிட்டத்தட்ட அந்த போலீஸ்லாம் நிற்க வைப்பாங்க. ஒரு 10 பேருக்கு நடுவில் யார் இந்த போலீஸ் தான் ரேப் பண்ணானா, இல்லை அந்த போலீஸ் ரேப் பண்ணானான்னு சொல்லிட்டு ஒரு அணிவகுப்பு மாதிரி நடத்துவாங்க. அந்த அணிவகுப்பு நடத்துகிற அந்த டைமில் அந்த பெண்கள் ஹைவேஸில் வரும்போது லாரியை வச்சு தூக்குறதுக்கு அப்போ இருந்த ஒரு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட திரு தோழர் சண்முகம், CI2வில் இருக்கிற ஆட்டோக்காரங்க, அப்புறம் தொழிலாளர்கள், இப்படி பல பேரை கூப்பிட்டு அந்த பெண்களுக்கு சுற்றி ஒரு சரௌண்டிங் மாதிரி, ஒரு வேலி மாதிரி அந்த ஆட்டோக்காரங்க, அந்த மக்கள்லாம் நடந்து அந்த பொண்ணை அந்த அடையாளம் காட்டுறதுக்கு, அந்த பெரைடுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட சண்முகம் ஐயா மட்டும் இல்லைன்னா இந்த வாச்சாத்தியில் அந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதில் சிபிஎம், CITU போன்ற கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய அயராது உழைப்பும் அவங்களோட தியாகத்தால் மட்டும்தான் இந்த நீதி கிடைச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதை விட மிக முக்கியமான விஷயம், வீரப்பன் நல்லவனா கெட்டவனாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அந்த வீரப்பனால் பாதிக்கப்பட்ட மக்கள், STF போலீஸ் அந்த மக்கள் மீது நடத்தின மிகப்பெரிய தாக்குதல். ஏன்னா வீரப்பனை பிடிக்கிறதுக்காக ஒரு மாதேஸ்வரன் ஹில்ஸ்னு ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. நினச்சி பாருங்களேன், அவருக்கு உதவி செஞ்சாங்க, அவருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு யார் மேலேயே சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா, புருஷன் யாராக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே அந்த கேம்புக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் வச்சு விசாரணை பண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விசாரணைங்கிற பேரில் அவர்களுடைய உடைகளை களைஞ்சி நிர்வாணமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு அம்மா பக்கத்தில் பையனும், ஒரு மருமக பக்கத்தில் ஒரு மாமனாரும், ஒரு அண்ணி பக்கத்தில் ஒரு கொழுந்தனும், இப்படி ஒரு நிர்வாண நிலையில் இருக்கும்போது அவங்களுடைய மனம் எவ்வளோ வெதும்பி கிடந்திருக்கும். அவங்களுடைய சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்கும்ல, எப்படி அந்த மாதிரி நிர்வாண நிலையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பல பாலியல் அத்துமீறல்கள் அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் STF ஆஃபீஸர்ஸ்னால் நடத்தப்பட்டது. ஆனால் அவர்களுக்கான நீதி இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கேம்பில் பல பாவி மக்கள்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள், பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் விசாரணை நடைபெற்றிருக்கே தவிர இன்னும் ஒரு தெளிவான தீர்ப்பு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரலை. இப்படி மூன்றாவதாக ஒரு சம்பவம் சொல்கிறோம். அது இந்தியாவையே
ஒரு மிக பதற்றத்துக்கு உள்ளான ஒரு சம்பவம். ஒரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத்துன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ லாக்அப் மர்டர். இந்த லாக்அப் மர்டருங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர். அப்போ வந்து கொரோனா ஊரடங்கு ஒரு தளர்வுகளை நோக்கி போகுது. அந்த தளர்வுகள் அதிமுக அரசு சின்ன சின்ன தளர்வுகள் கொடுக்குது. அதாவது ஒரு 6 மணி வரைக்கும் கடை திறந்துருக்கலாம், ஒரு 8 மணி வரைக்கும் கடை திறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தளர்வுகள். ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்போ இருந்து அதிமுக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் கொடுக்குது. அப்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடந்து ஒரு கடையை அந்த பென்னிக்ஸும் ஜெயராஜ் திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு காவல்துறை வாகனம் வருது. அந்த அப்பா ஜெயராஜை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த காவல்துறை வாகனத்தில் ஜெயராஜை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இதை தெரிஞ்ச அந்த பையன் பென்னிக்ஸ் ஒரு வழக்கறிஞர் தன்னோட நண்பர்களோட பைக்கில் போகிற அந்த சிசிடிவி காட்சியும் நமக்கு தெரியுது. 2 பேரும் காவல்துறைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க அப்பாவை போட்டு அடிக்கும்போது, அவங்க அப்பா கெட்டவராகவே இருக்கட்டுமே, எவ்வளோ மோசமானவராக இருக்கட்டும், தன்னுடைய தந்தை இன்னொருத்தர் முன்னாடி அடி வாங்குறதை பார்க்கும்போது எந்த ஒரு மகனுக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த மாதிரி தன்னோட தந்தை தாக்கப்படுறதை அறிந்த திரு பென்னிக்ஸ் போய் ஏன்னு கேட்குறாங்க. அந்த பென்னிக்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதல் போக்கு வருது. அந்த மோதல் போக்கில் 2 பேரையும் கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரம் நடக்குது. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்புறம் அந்த ரகு கணேஷ்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ரகு கணேஷ் வந்து தன்னை ரொம்ப ஸ்டைலாக கொம்பு எடுத்தா கறி அடிக்காம விட மாட்டேன்னு ஸ்டைலாக சொல்லுவாராம். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட வந்து இந்த சிட்டியில் இருப்பாங்க. ஏதாவது தகவல் கொடுக்கறதுக்கு, போலீஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு, போலீஸ் ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு ஒன்று உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நைட்டு ஃபுல்லாக அந்த அப்பாவையும் மகனையும் போட்டு மோசமாக அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்பா மகன் இருவரையும் நிர்வாணமாக காவல்துறையில் வச்சு மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு பயங்கரம் என்னென்னா, அவங்களுடைய புட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ராடை இந்த காவல்துறையினர் ஏற்றிருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு பேக் இன்ஜுரி ஆகி அவரோட பேக்கில் பார்த்தா ரத்த கரைகளாக இருக்கும். இது ஒரு அந்த காவல்துறையே ரத்தமாக இருந்திருக்கு. இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. அப்புறம் காவல்துறையினர் அந்த பென்னிக்ஸோட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. லுங்கி கேட்குறாங்க. அந்த லுங்கி மாற்றி மாற்றி போடும்போது ரத்தக்கரையாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அன்றைக்கே அவங்கள ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பாவும் மகனும் பிழைச்சிருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தராவது பிழைச்சிருப்பாங்க. அவங்க காலம் தாழ்த்துறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கொரோனா காலகட்டம். நீதிபதி மேலேருந்தே இந்த அப்பாவும் பையனும் பார்க்குறாங்க. கிட்டக்க பார்த்துருந்தா கூட அந்த ரத்தக்கரைகள் தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து பார்த்து அவங்க 2 பேரையும் அவங்க ரிமாண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரத்தப்போக்கு சிவியராக இருந்ததுனால அந்த சாத்தான்குளம் ஜிஹெச்சுக்கு போவாங்க. அந்த ஜிஹெச்சில் 2 பேரும் ரத்தக்கரையோட அந்த பின்னாடி இந்த லுங்கியில் அந்த ரத்தக்கரைகள் தெரியும். அது எவ்வளோ ஒரு காவல்துறையினர் ஒரு மூர்க்கத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கொடூரங்கள் அவங்க மனசில் இருந்திருக்குங்கிறது அவங்க அன்றைக்கி அந்த சம்பவங்கள் தெரியும். அங்கே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஆனால் அந்த மருத்துவர் மேலே எந்த எஃப்ஐஆரும் பதியப்படலை. ஏன்னா அந்த மருத்துவர் அன்றைக்கே அவங்க ரத்தக்கரையை பார்த்துருந்து கொஞ்சம் எழுதியிருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு நீதி கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க எழுதலை. அவங்க 2 பேரும் போய் ஜெயிலில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அந்த ஜெயிலில் இருந்த வார்டன் உண்மையிலே ரொம்ப நல்ல மனிதன். அவர் வந்து அந்த புட்டத்தில் மிக மோசமான முறையில் அடிபட்டிருக்கு, ரொம்ப ஒரு குலட்டல் ரீஜன் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் எழுதின அந்த ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக இந்த கேஸில் இருந்திருக்கு. அப்புறம் தந்தையும் மகனும் இறந்து போகிறாங்க. அப்போ இருந்த முதல்வர் அவங்க கொரோனானால இறந்து போனாங்கன்னு சொல்லி இந்த கேஸை மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் மீடியாவில் இந்த விஷயம் பெரிய லெவலில் வருது. அந்த இருந்த மக்கள் எல்லாம் கடுமையான போராட்டம் பண்றாங்க. அதுக்காக நிறைய நடிகர்கள், ஈவன் ரஜினிகாந்த், வேர்ல்டு ஃபுல்லாக ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹேஷ்டேக் வருது. அதுக்கப்புறம் அதை நீதிமன்றத்திலேருந்து தானாக விசாரிக்க ஒரு நீதிபதி வராங்க. நீதிபதி விசாரணை பண்றாங்க. அந்த சாத்தான்குளத்தில் இருக்கும்போது அந்த சாத்தான்குளத்தில் எங்க உங்க பெரம்பை காட்டுன்னு சொல்லும்போது ஒரு காவல் அதிகாரி அந்த பெரம்பை தூக்கிட்டு பின் செவுத்துல எகிரி குடிச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த நீதிபதி வந்து விசாரணை பண்ணும்போது அப்போ பின்னாடி இருந்த ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீதிபதியே வந்து பயப்படுறாரு. எனக்கு இவ்வளோ மரியாதை கூட இப்படி ஒரு அவமரியாதை நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு காவல் தெய்வம்னு சொல்லலாம், இல்லை ஒரு காவல் தேவதைன்னு சொல்லலாம். ரேவதிங்கிறவங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும், இதான் எங்கள் நம்பர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நம்பரை நீதிபதி வாங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த பயங்கரங்களை சொல்கிறாங்க. இரவு முழுக்க அந்த ஸ்ரீதர் அவர்கள் அடி சத்தம் கேட்கல, இன்னும் நல்லா அடின்னு ஸ்ரீதர் அவங்க அடி வாங்கினதை என்ஜாய் பண்ணதான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அப்பாவும் மகனை அடிச்சதா சொல்கிறாங்க.
ஒரு பெரிய ராடு எடுத்து அவங்களோட புட்டத்தில் ஏற்றின அனைத்து கொடுமைகளும் ரேவதி அவர்கள் சொன்னாங்க. கடைசியாக ஒன்று சொன்னாங்க, அவங்க 2 பேரும் அடிபட்டு ஒரு அரமயக்கத்தில் இருக்கும்போது அப்பா அவங்களுக்கு எதாவது வேணுமான்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சைகை மூலமாக காட்டுறாரு. யூஸ்வலாக நைட் ஷிஃப்ட்டில் பார்க்குற போலீஸுங்களுக்கு இந்த காஃபி டீ ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த குற்றவாளிகளுக்கும் கொடுப்பாங்க. அந்த காஃபியை அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்ரீதர் அவர்கள் வந்து அந்த காஃபி எட்டி உதைச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக அடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு ஈகோ அவருக்கு வந்திருக்கு. இப்படி அவங்க 2 பேரையும் போட்டு அடித்த உண்மையை அந்த பயங்கரத்தை சொன்ன அந்த ரேவதி அவர்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ஹேட்ஸ் ஆஃப் தான். 100 பேரில் 10 பேர் தப்பாக இருக்கலாம், ஆனால் 90 பேர் சரியாக இருப்பாங்க. அந்த 90 பேரில் ஒருத்தங்க தான் ரேவதி அவர்கள். இப்படியே நீதிமன்றங்கள் வருது, அப்புறம் விசாரணை அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, அப்புறம் விசாரணை அதிகாரிகள் கொரோனா தொற்று வருது. இப்படியே ஒரு 4-5 வருஷமாக அந்த கேஸ் போய்கிட்டே இருக்குது. இறுதியாக அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. அதில் அந்த கொலை பாதகங்கள் செஞ்ச அந்த அனைவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட நீதிபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா காவல்துறை மரணங்கள் இல்லை, இது காவல்துறை கொலைகள். நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது? 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தப்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சியில் ஒரு பயங்கரங்கள் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 200 பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. ஆனால் அவங்க சிறையிலேருந்து வரும்போது நல்லா கொளுத்து போய் ஸ்டைலிஷாக ஃபங்க் விட்டுட்டு வராங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு மணி நேரம் கடையை திறந்து வச்சதுக்காக அப்பாவையும் மகனையும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு கோபம்! அந்த அப்பாவும் பையனும் ஏதாவது ஒரு பாலியல் வல்லுறல் பண்ணாங்களா, இல்லை தேசிய கொடி எரிச்சாங்களா, இல்லை அதிகாரிகளை போட்டு அடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க? ஒரு கடையை திறந்து ஃபைன் போடலாம், இல்லை அவங்க வந்து சட்டத்தை மீறினாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு உள்ள 2 அடி கூட அடிச்சிருக்கலாம். அவங்களோட குலட்டல் ரீஜனுக்குள்ள ராடு எடுத்து விட்டது, அவங்களுடைய பின்னாடி பிட்டம், அங்கே சதையே இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது கூட வீடியோஸ் எல்லாம் நம்ம நெட்டில் இருக்குது. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவருடைய நெஞ்சு முழுக்க அந்த முடிகள் இருக்கும். அதையெல்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிச்சு எடுத்துருக்குறாங்க. அந்த நெஞ்சு முடியெல்லாம் பிடிச்சி பிச்சு பிச்சு எடுத்துருக்குறாங்க. அவருக்கு எவ்வளோ வழிகள் அந்த இரவு கடந்திருப்பாருங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டான ஜஸ்டிஸாக இருந்தாலும் அந்த கொலை பாதகங்கள் செஞ்ச அந்த கொடியவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனைங்கிறது மிக சரியானது. ஏன்னா இந்த ஒரு தண்டனை, ஏன்னா இரட்டை ஆயுள் தண்டனை 2 வாட்டி தூக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் 2 வாட்டி தூக்கு போட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த ஒரு தூக்கு அவங்க ஆயுள் தண்டனையாக மாற்றினாலும் இன்னொரு தூக்கு தண்டனை இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் தூக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். சிவகங்கையில் அஜித்குமார்னு ஒரு காவலாளி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த கோயிலில் ஒரு காவலாளி வேலை பார்க்குறவர். அங்கே சாமி கும்பிட வர நிக்கிதாவும் அவன் தாயாரும் வராங்க. அப்போது அவங்க தாயாருக்கு வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியாத சூழ்நிலைனால வீல் சேரில் வச்சு இந்த கோயிலை ஃபுல்லாக அவள் தான் சுற்றி காட்டுறாரு. ஒவ்வொரு இடமா அந்த அம்மன் சன்னதி, இந்த ஒவ்வொரு சன்னதியை சுற்றி காட்டினோடனே அந்த 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 சுற்றி காட்டி முடித்தோடனே ஒரு அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க போல். அந்த நிக்கிதாவுக்கும் அந்த அஜித் காவலாளிக்கும் ஏற்பட்ட சின்ன ஒரு தகராறில் 2 பேரும் ஏதோ வார்த்தைகள் கொஞ்சம் மோசமாக விடுக்கப்பட்டிருக்கு. நான் யாருன்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டேரியட்டில் ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஎஸ்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த காவலாளி அஜித்குமாரை கைது செஞ்சு மிக மோசமான முறையில் மிக மூர்க்கத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான நமக்கு ஒரு மொபைல் வீடியோ கூட நமக்கு கிடச்சிருக்கு. மிக மோசமான முறையில் அடிச்சிருக்கிறாங்க. அவன் அடித்த அடியில் இதே மாதிரி ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்கு. லாக்அப் கொலைகள் நடந்திருக்கு. அஜித்குமாரோட தம்பி மேலே மிக கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. அந்த காவல்துறை அதுக்கப்புறம் இது என்ன அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து விசாரணை பண்ணி பார்க்கும்போது அந்த நிக்கிதாங்கிறவங்க ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரிய வந்தது. அந்த நிக்கிதாவில் என்ன கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி காரை வந்து பார்க் பண்ணுன்னு நான் சொன்னேன், அவன் போய் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு விட்டான், வண்டிக்குள்ளே என்னுடைய செயின் கிடந்தது, அவன் விட்டதுக்கப்புறம் செயினை காணணும்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவன் வண்டியை பார்க் பண்ணவும் இல்லை, அந்த செயின் திருட்டு போகவும் இல்லை, எல்லாமே ஒரு ஃபேக். இந்த அம்மா கொடுத்த ஃபேக் ரிப்போர்ட்டை உண்மையாக பொய்யான்னு கூட அந்த விசாரணை பண்ணாத அந்த அதிகாரிகள் அந்த அப்பாவி காவலாளி அஜித்குமாரை மிக மூர்க்கத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனை படித்த அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனை கொல்லணும்னு வந்தவன் கூட இவ்வளோ மோசமாக அடித்து கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா காதில் மிளகா பிடி போட்டிருக்கிறாங்க, மூக்கில் மிளகா பிடி போட்டிருக்காங்க, கண்ணில் மிளகா பிடி போட்டிருக்கிறாங்க, அவருடைய ஆணுறுப்பில் கூட மிளகா பிடி போட்டிருக்கிறாங்க, புட்டத்தில் மிளகா பிடி போட்டிருக்கிறாங்க. அவன் அடித்த அடியில் அவனுடைய கிட்னி அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அவனை வந்து அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சாரி தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொன்னாலும் கொஞ்சம் அந்த விசாரணையில் கொஞ்சம் உண்மைத்தன்மை என்ன, இவன் சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையான்னு கொஞ்சம் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு அஜித்குமார் இறந்திருக்க மாட்டார். அதே சிவகங்கையில் ஆகாஷுங்கிறவனும் இறந்து போயிட்டான் இதே மாதிரி காவல்துறை தாக்குதலில்.
இது போன்ற பல கொலைகள் நமக்கு தெரிஞ்சு கொலைகள் நடந்திருக்கு, தெரியாமல் எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. ஸோ எதுவுமே லாக்அப் டெத்து கிடையாது, இதெல்லாம் லாக்அப் டெத்து கிடையாது, இதெல்லாம் லாக்அப் கொலைகள். ஏன்னா காவல்துறைங்கிறது நம்மளோட நண்பன். ஏன்னா நமக்கு இப்போ கூட நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் 100க்கு தான் ஃபோன் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஒரு நம்மளை யாராவது தாக்க வராங்க, இல்லை நமக்கு வீட்டு வாசலில் தப்பு நடக்கிறதுனால நம்ம காவல்துறைக்கு தான் கூப்பிடுவோம். ஸோ காவல்துறை நம்மளுடைய நண்பன். ஆனால் அவங்களே நம்மளை ஒரு பகைவனாக பார்த்து ஒரு எளியவர் மேலே அவங்க காட்டுற அந்த ஒரு மூர்க்கத்தனம், அவங்க ஒரு சாதாரண ஆள் வந்தால் அவங்க நடத்துகிற விதம், ஒரு பணக்காரர்கள்கிட்ட ஒரு விதம், ஒரு எளியவர், ஒரு சாதாரண கைவண்டி இழுக்கிறவர், ஒரு ஏழைக்கிட்ட அவங்க காட்டுற விதம் ரொம்ப தப்பு. இப்போது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி இப்போ 3ஆவதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் வந்திருக்கு. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒருத்தருக்கும் விடுப்பு, அவங்களுக்குன்னு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் விடுப்பு, ஒரு மெடிக்கல் லீவு இப்படின்னு கொடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும். இந்த புதிய அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இனி ஒரு லாக்அப் கொலைகள் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். இது போல் பல காணொலியை காண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.